என்ன மன்னிச்சிடு தீபிகா. தீபக்கின் கண்கள் கலங்கியது. 5 வயசில் விவரம் தெரியாமல் நான் செஞ்ச அந்த ஒரு காரியம் உன்னோட அம்மாவையே பறிச்சிருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ உன்னோட வாழ்க்கை பாதிக்கப்பட நான் காரணமாக இருந்துட்டேன். இப்போ மட்டும் என் வாழ்க்கையில் கார்த்திகா இல்லைன்னா நான் இங்கேயே என் உயிரை கூட உனக்காக தந்திருப்பேன். உங்கள் அம்மாவோட உயிருக்கு பதிலாக என் உயிரை தந்திருப்பேன். ஆனால் இப்போது என்னால் கார்த்திகாவை விட்டுட்டு போக முடியாது என்று தழுதழுத்த குரலில் சொன்னான். தீபிகா அதிர்ச்சியில் அவனை ஏறிட்டு பார்க்க தீபக் தொடர்ந்தான். நீ என்னை பழிவாங்கணும்னு நினச்சதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது நியாயமான காரணம்தான். ஆனால் நீ கொஞ்சம் யோசிச்சு பார் தீபிகா. இப்போது உன்னால் தெளிவாக ஒரு முடிவு எடுக்க முடியுது. உன்னால் வாழ முடியுது. ஆனால் உன்னை போலத்தானே கார்த்திகாவும். நீ சின்ன வயசில் அம்மாவை இழந்து எப்படி தவிச்சியோ அதே போலத்தானே அவளும் இந்த வயசில் தவிச்சிக்கிட்டு இருக்கா. என்ன பழிவாங்கணும்னு நினச்சி அந்த பாவப்பட்ட பொண்ணோட வாழ்க்கையையும் சேர்த்து நீ சிதைச்சிக்கிட்டு இருக்க. அது உனக்கு புரியுதா தீபிகா? தீபக் அவளது கைகளை மெல்ல பற்றினான். உன்னோட கோபம் என் மேலே தானே. என்ன வேணாலும் பண்ணு. ஆனால் ப்ளீஸ் கார்த்திகாவை விட்டுடு. நான் ஏற்கனவே ரொம்ப உடஞ்சி போயிருக்கேன். அவங்க என் உண்மையான அம்மா அப்பா இல்லைன்னு எனக்கும் தெரியும். அந்த உண்மையை சுமக்க முடியாமல் நான் ஏற்கனவே செத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு அங்கே நடந்த எல்லா விஷயமும் தெரியும்னு எனக்கு தெரியும். கார்த்திகாவுக்கு மூளையில் பாதிப்பு இருக்குது. அவளுக்கு கர்ப்பப்பையில் பாதிப்பு இருக்குது. இப்படி என் வாழ்க்கையே ஒரு பெரிய போராட்டக்களமாக மாறி நிற்கிது. இதில் நீயும் கூட சேர்ந்து என்னை பழிவாங்கணும்னு நினைக்காத தீபிகா. நான் உன்னை என்றைக்குமே ஒரு எதிரியாக பார்த்தது இல்லை. எப்போவுமே உன்னை ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன் என்று சொல்லி தீபக் தேம்பி எழுதான். தீபக்கின் ஒவ்வொரு வார்த்தையிலும் இருந்த அந்த அதீத உண்மைத்தன்மையும் அவன் கார்த்திகாவிற்காக காட்டிய அந்த அக்கறையும் தீபிகாவின் வன்மக்கோட்டையை சிதைக்க தொடங்கியது. இத்தனை காலமும் அவனை ஒரு வஞ்சகனாக பார்த்தவளுக்கு அவன் எவ்வளவு பெரிய வலியை சுமந்து கொண்டிருக்கிறான் என்பது இப்போதுதான் புரிந்தது. ஒரு குற்றமும் அறியாத கார்த்திகாவின் நிலையை எண்ணி அவளது மனது இழகியது. மெல்ல தலையை திருப்பியவள் தீபக்கின் கண்களில் தெரிந்த அந்த தூய்மையான கண்ணீரை பார்த்தாள். தீபிகா ஒரு ஏளன சிரிப்பை உதிர்த்தாள். என்ன, உன் கண்ணீரை பார்த்ததும் நான் அப்படியே உருகிடுவேன்னு நினச்சிட்டியா தீபக்? நீ அழுதுட்டா என்னோட அம்மாவோட உயிர் திருப்பி வந்துடுமா? நீ இன்னைக்கு கார்த்திகாவை பற்றி பேசி என்னோட மனசை மாற்ற பார்க்குற. ஆனால் என் அம்மா செத்தப்ப 5 வயசில் நான் தெருவில் நின்னனே, அப்போது என் மனசு எப்படி துடிச்சிருக்கோன்னு உனக்கு தெரியுமா? தீபக் நிமிர்ந்து நின்று அவளது கண்களை நேராக பார்த்தான். தெரியும் தீபிகா, அந்த வலியும் வேதனையும் இப்போ எனக்கும் தெரியுது. ஆனால் எனக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. நிச்சயமாக நான் வேணும்னு அப்படி செஞ்சிருக்கவே மாட்டேன். ஒரு உயிர் பிரியறதுன்னா என்னன்னு கூட எனக்கு அந்த வயசில் தெரிஞ்சிருக்காது. நான் செஞ்சது தப்பு தான், அதை நான் மறக்கலை. ஆனால் அந்த பாவத்தை சுமந்துக்கிட்டு அன்னைக்கு என் அம்மாவும் அப்பாவும் ஜெயிலுக்கு போனப்ப நான் அனாதையாக இவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டனே. அந்த பாவத்துக்கு தண்டனையை நான் இப்போ வரைக்கும் அனுபவிச்சுட்டு தானே இருக்கேன். இதில் நீ வேற தனியாக என்ன பழி வாங்கணுமா? அந்த பாவத்துக்காகத்தானே என்னோட உண்மையான அம்மா அப்பாவை பிரிஞ்சு இருக்கேன். நீயாவது உன் சித்தியோட அரவணைப்பில் வளர்ந்த. ஆனால் நான் என் எதிரிகளையே பெற்றவங்கன்னு நினச்சி அவங்க கொடுக்குற நஞ்சை சாப்பிட்டுக்கிட்டு வளர்ந்துருக்கேன். என்னை விட ஒரு அனாதை இந்த உலகத்தில் இருக்க முடியுமா தீபிகா? தீபிகா ஆவேசமாக இடைமறித்தாள். அதுக்காக நான் உன்னை மன்னிச்சிடணுமா? என்னோட அம்மாவோட வாழ்க்கையை சிதைச்சவே நீ. இல்லை தீபிகா, மன்னிக்கிறதுக்கும் மறக்கிறதுக்கும் பெரிய மனசு வேணும். நான் ஒரு மனுஷனா என் பக்கத்தில் இருக்கிற உண்மையை சொல்லுறேன். உனக்கு என் மேலே கோபம் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணு. ஆனால் ஒரு குற்றமும் செய்யாத கார்த்திகாவை இதில் இழுக்காத. ஒரு ஆம்பளையா என்னோட மனைவியை பாதுகாக்கிறது என்னோட கடமை. அவளுக்கு ஒன்றுனா இந்த தீபக் சும்மா இருக்க மாட்டான். ஹேய், உன் வீரையெல்லாம் என்கிட்ட காட்டாத தீபக். என்னால் உன்னை அவ்வளவு சீக்கிரம் மன்னிக்க எல்லாம் முடியாது என்று கத்தினாள். அப்போது அமைதியாக இருந்த அவளது சித்தி குறுக்கிட்டார். தீபிகா, போதும் நிறுத்து.
இத்தனை வருஷமா நீயும் நானும் பட்ட கஷ்டம் போதும். தீபக் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. அவன் அன்னைக்கு செஞ்சது விவரம் தெரியாத வயசில் செஞ்ச ஒரு விபத்து. இவனோட பெற்றவங்க இவனுக்காக இப்போவும் ஜெயிலில் கஷ்டப்படுறாங்க. நாமளும் இவனை தண்டிச்சா அந்த மாணிக்க மரகதத்துக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அந்த துரோகிகளோட சதியில் இவனும் ஒரு பலியாடு தானே தீபிகா, விட்டுடு. சித்தியின் வார்த்தைகளும் தீபக்கின் அந்த உறுதியான பார்வையும் தீபிகாவின் பிடிவாதத்தை மெல்ல மெல்ல உடைத்தன. இத்தனை கால வன்மம் அவளது கண்களில் கண்ணீராக பெருகியது. அவள் தீபக்கை உற்று பார்த்தாள். பிறகு ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு தலையை குனிந்து கொண்டாள். சரி, என் சித்தி சொல்கிறதுக்காகவும் உன் மனைவி மேலே நீ வச்சிருக்கிற அந்த உண்மையான அன்புக்காகவும் உன்னை மன்னிச்சிடுறேன் தீபக். இனிமே உன்னை பழிவாங்கணுங்கிற எண்ணம் எனக்கு வராது. ஆனால் இதுக்கு அப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உன் வழியில் நீ போ, என் வழியில் நான் போகிறேன் என்று சொல்லி முடித்தாள். தீபக் மெல்ல தீபிகாவின் கைகளை பற்றி கொண்டான். அவனது கண்களில் இப்போது ஒரு பாரம் குறைந்த நிம்மதி தெரிந்தது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தீபிகா என்று உருகிய குரலில் சொன்னான். தீபிகா அவன் கைகளை விடுவித்து கொண்டு தீர்க்கமாக அவனை பார்த்தாள். தீபக், நான் உன்னை பழி வாங்காமல் விட்டுறதால மட்டும் உன்னோட வாழ்க்கை இனிமே நல்லா இருக்க போகுதுன்னு நினச்சிடாத. அதை நீ நல்ல ஞாபகத்தில் வச்சிக்கோ. இப்போ உன்னை சுற்றி இருக்கிற ஆபத்து நான் இல்லை. நான் உன்னை பழி வாங்க நினச்சேன், உன்னை அசிங்கப்படுத்த நினச்சேன். ஆனால் உன்னோட வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைக்கும் எனக்கும் இது வரைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தீபக் அவளை கூர்ந்து கவனித்தான். தீபிகா தொடர்ந்தாள். உன்னோட அண்ணன் சுதீப்பும் உன்னோட பெரியப்பா பெரியம்மாவும் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அந்யோன்யமாக தான் இருக்காங்க. சுதீப்புக்கு இப்போ ஒரு பெரிய கோட்டையே இருக்குது. அது எப்படி வந்ததுன்னு தெரியுமா? எல்லாம் உன்னோட அம்மா அப்பாவோட சொத்து தான். வஞ்சகமாக எல்லாத்தையும் அவன் பேரில் மாற்றிட்டாங்க. அந்த பண பலத்தை வச்சு தான் உன்னை அவன் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இழுத்துட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை தலைகுனிய வச்சான். தீபிகா ஒரு கசப்பான புன்னகையுடன் சொன்னாள். இங்கே நடக்கிற எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட சொல்கிறது இவன் தான். அவங்களெல்லாம் மீறி நீ நிம்மதியாக வாழ்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது தீபக். தீபக் அவளை ஏறிட்டு பார்த்தான். அவனது பார்வையில் இப்போது ஒரு உறுதி பிறந்தது. துரோகம் செஞ்சவங்க கிட்ட இருந்தோம், துரோகிங்க கிட்ட இருந்தோம் தப்பிச்சு போக எனக்கு 1000 வழி இருக்குது தீபிகா. ஆனால் நான் செஞ்ச பாவத்துக்கு தேவையான மன்னிப்பு இப்போ உங்ககிட்ட இருந்து எனக்கு கிடச்சிருக்கு. அதுவே எனக்கு போதும். இனிமே நான் நிம்மதியாக வாழுவேன். அவங்களை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும் என்று மிக கம்பீரமாக சொன்னான். தான் இழந்த கௌரவத்தையும் தன் பெற்றோரின் உரிமையை மீட்கும் அந்த போரில் தீபக் இப்போது ஒரு தனி சிங்கமாக உருவெடுத்தான். இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்ட கௌரவத்தோடு கைகுலுக்கி கொண்டனர். தீபிகா அங்கிருந்து நகர தீபக் அந்த பழைய வீட்டை விட்டு வெளியே வந்தான். அவன் பின்னால் ஒரு கருப்பு வரலாறு மறைந்து போக அவனுக்கு முன்னால் தன் பெற்றோரை மீட்கும் ஒரு மிகப்பெரிய சவால் காத்திருந்தது. இப்போது தன்னை சுற்றி பின்னப்பட்ட வலை என்ன என்பதை தீபக் முழுமையாக அறிந்து கொண்டான். தான் யார், தன் எதிரிகள் யார், தனக்கு இழைக்கப்பட்ட துரோகம் எவ்வளவு பெரியது என்பது அவனுக்கு துல்லியமாக புரிந்தது. இனி கையில் வேலையில்லாத இந்த இக்கட்டான சூழ்நிலையில் கார்த்திகாவுக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்து தான் விட்ட சவாலில் அவன் ஜெயிப்பானா? ஒருபுறம் வறுமை, மறுபுறம் துரோகிகளின் சூழ்ச்சி என இருமுனை போராட்டத்தில் அவன் நிற்கிறான். இனி பொன்னம்பலத்தின் அறியாமையால் வரப்போகும் விளைவுகளை தீபக் எப்படி சமாளிக்கப் போகிறான்? அதிகாரமும் பணபலமும் கொண்ட சுதீப்பையும் வஞ்சகம் நிறைந்த மரகதத்தையும் எதிர்த்து தன் அறிவை மட்டுமே ஆயுதமாக கொண்டு அவன் நடத்தும் இந்த போர் தர்மத்தின் வெற்றியாக அமையுமா? அவன் வாழ்வில் இனி வரும் சவால்களுக்கு காலம் வைத்திருக்கும் பதில் என்ன என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தீபக்கின் நிதானமும் கார்த்திகாவின் மீதான அவனது உண்மையான அன்பும் அவனுக்கு கை கொடுக்குமா? தீபக் தனது வீட்டை நோக்கி நகரத் தொடங்கினான். அவன் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் ஒரு பெரும் போர்க்களத்தில் கேட்கும் இடிமுழக்கம் போல கனமாக இருந்தது. சுற்றியுள்ள உலகம் அவனுக்கு புதிதாக தெரிந்தது. ஆனால் அவனது மூளைக்குள் ஒரு விஷயம் மட்டும் இடைவிடாமல் ஓடிக்கொண்டே இருந்தது. அந்த பெண்மணி சொன்னது உண்மையாக இருக்கலாம். ஆனால் அதில் ஏதோ ஒரு பெரிய கண்ணி விடுபட்டிருப்பதை அவனது அபாரமான புத்திசாலித்தனம் உணர்த்தியது. அவ்வளோ மென்மையான குணம் கொண்ட 5 வயசு பையனா? அப்படி இருக்கும்போது ஒரு பெரியவரை, அதுவும் ஹாஸ்பிட்டலில் அனுபவம் வாய்ந்த நர்ஸாக வேலை பார்த்தவரை நாம் பிடிச்சி தள்ளுனுங்கிறதும் அவர் கீழே விழுந்து இறந்துட்டாருங்கிறதும் சுத்தமாக நம்புகிற மாதிரியே இல்லையே. அவனது உள்மனது அவனுக்கு எச்சரிக்கை மணி அடித்தது. நிச்சயமா அங்கே ஏதோ ஒரு சதி நடந்திருக்கு. கண்டிப்பாக என்னோட கையால்
அந்த மரணம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்குது. என்னையும் என் அப்பா அம்மாவையும் யாரோ திட்டம் போட்டே ஒரு பெரிய வலையில் சிக்க வச்சிருக்காங்க என்று நினைத்து கொண்டே தன் வீட்டை நோக்கி நடந்தான். வீட்டிற்குள் வரும் தீபக்கை கண்ட கார்த்திகா பதற்றத்துடன் ஓடி வந்தாள். என்னங்க, என்னாச்சு? அவசரமா எங்கே போனீங்க? முகம் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கே என்று கேட்க, தீபக் தன் மனதிற்குள் இருந்த அந்த பெரும் பாரத்தை மறைத்து கொண்டு, ஒன்றுமில்லை கார்த்திகா என்று சுருக்கமாக சொல்லிவிட்டு உள்ளே சென்றான். அங்கே இருந்த சந்திரன், மச்சான், ஏதாவது க்ளூ கிடைச்சதாடா? அந்த தீபிகா யாரு? அவளுக்கு என்ன வேணும்னு ஏதாவது தெரிஞ்சுதாடா என்று ஆர்வமாக கேட்க, தீபக் ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டுவிட்டு, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சந்திரன் என்று ஒருவிதமான சோகத்துடன் சொன்னான். சந்திரன் திகைத்து போய், என்னடா மச்சான் சொல்கிற? நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டியா என்று கேட்க, தீபக் அவன் தோளை தட்டி, டேய், நான் உங்ககிட்ட அப்புறமா தனியாக எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன். இப்போதைக்கு இதை பற்றி எதையும் கேட்காதடா ப்ளீஸ் என்றான். அவனது குரலில் இருந்த அந்த வலி சந்திரனை அமைதியாக்க போதுமானதாக இருந்தது. உடனே சந்திரன் பேச்சை மாற்றி, சரிடா மச்சான், ஃப்ரீயாக விடு. அப்புறம் நீ மறுபடியும் டியூஷன் சென்டர் நடத்த போகிறதா சொன்ன இல்லை? நான் அக்கம் பக்கத்துல எல்லாம் இங்கே மறுபடியும் டியூஷன் சென்டர் தொடங்க போகுதுன்னு நோட்டீஸ் கொடுத்துருக்கேன். சில அட்மிஷன் என்கொயரி கூட வந்திருக்கு, பார்ப்போம் என்று உற்சாகப்படுத்தினான். தீபக் ஒரு மெல்லிய புன்னகையுடன் சரிடா என்றான். 2 நாட்கள் கழித்து டியூஷன் சென்டர் திறக்கப்பட்ட முதல் நாளிலேயே அவர்கள் எதிர்பார்க்காத வகையில் 12 அட்மிஷன் வந்திருந்தது. இது சந்திரனுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. மச்சான், முதல் நாளே இவ்வளோ பேர் வந்தது ரொம்ப பெரிய விஷயம். இனி இவங்களை வச்சு நல்லா சொல்லி கொடுத்து நாம் இந்த டியூஷன் சென்டரை இன்னும் பெருசாக்கலாம் என்று சொல்லி அவர்கள் தங்கள் டியூஷன் சென்டர் வேலைகளை தொடங்கினார்கள். அக்கம் பக்கத்தினர் ஏற்கனவே அவர்கள் மீது சில தவறான அபிப்பிராயத்தில் இருந்ததால் தங்கள் குழந்தைகளை அவர்களிடம் டியூஷனுக்கு அனுப்ப தயங்கினார்கள். ஆனால் இதற்கு முன் அங்கே படித்தவர்கள் மற்றும் அந்த டியூஷன் சென்டரின் பழைய புகழை கேள்விப்பட்டவர்கள் அது மீண்டும் இயங்கப் போகிறது என்பதை அறிந்து ஆர்வத்துடன் அங்கே வந்து சேர்ந்தார்கள். தீபக் தனது அபாரமான கற்கும் திறனை இப்போது கற்பிக்கும் திறனாக மாற்றி மாணவர்களுக்கு பாடம் எடுக்க தொடங்கினான். 1 வருடம் கழிந்தது. இப்படியே காலசக்கரம் வேகமாக சுழன்றது. டியூஷன் சென்டர் வேலைகள், கார்த்திகாவின் தொடர் மருத்துவம், பொறுமையாக படிப்பு சொல்லிக் கொடுப்பது என தீபக்கின் 1 வருடம் ஓடி மறைந்தது. அந்த 1 வருடத்தில் தீபக் வெளி உலகிற்கு ஒரு வெற்றிகரமான ஆசிரியராக தெரிந்தாலும் அவனது ஆழ்மனம் ஒரு தீராத வேதனையில் தவித்து கொண்டிருந்தது. டியூஷன் சென்டர் வேலைகள் ஒருபுறம் ஓடிக்கொண்டிருக்க, அவனது ஓய்வு நேரங்கள் அனைத்தும் ஒரு இரகசிய தேடலுக்காகவே செலவிடப்பட்டன. தன் பெற்றோரை பற்றி எவ்வளவோ விசாரிக்க அவன் முயற்சி செய்தான். பல்வேறு வழிகளில் தகவல்களை திரட்ட முயன்றான். ஆனால் அந்த ஒரு தகவல் மட்டும் அவனுக்கு எட்டாக்கனியாகவே இருந்தது. தன் உண்மையான பெற்றோர் எந்த சிறையில் இருக்கிறார்கள்? அவர்கள் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார்களா? எங்கு இருக்கிறார்கள்? இப்படி எதற்கும் ஒரு சிறு துரும்பு கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. இந்த 1 வருடத்தில் தீபக் மற்றும் பொன்னம்பலத்திற்கு இடையே அடிக்கடி சில மனக்கசப்புகள் வந்து போயின. பொன்னம்பலத்தின் அந்த பழைய காலத்து பிடிவாதமான கிராமத்து குணமும் தீபக்கின் அறிவுபூர்வமான நவீன அணுகுமுறையும் அவ்வப்போது நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. தன் மாமனார் என்ற முறையில் அவரை பேண வேண்டிய கடமை தனக்கு இருப்பதை உணர்ந்த தீபக் அவர் செய்யும் பல காரியங்களை சகித்து கொண்டு மிகவும் பொறுமையாகவே இருந்தான். ஆனால் அன்று ஒரு நாள் அந்த பொறுமை விளிம்பை தொட்டது. தன் டியூஷன் சென்டர் மாணவர்களின் வசதிக்காகவும் கார்த்திகா இன்னும் எளிதாக பாடங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் தீபக் மிகவும் சிரமப்பட்டு சேர்த்த பணத்தில் ஒரு விலை உயர்ந்த டிஜிட்டல் எக்ஸ்பிரஸ் உபகரணத்தை வாங்கி வைத்திருந்தான்.
அது அவனது கனவு திட்டத்தின் ஒரு முக்கிய பகுதி. அதை பார்த்த கார்த்திகாவும் பொன்னம்பலமும் மிகுந்த ஆர்வத்துடன் அதன் அருகே வந்தனர். அட, இது என்னப்பா இவ்வளோ பெருசா இருக்கு என்று ஆச்சரியமாக கேட்ட பொன்னம்பலம் அதன் நுணுக்கம் புரியாமல் ஆர்வ மிகுதியால் அதை தொட்டு பார்க்க முயன்றார். தீபக் அவரிடம் மாமா மாமா மெதுவா, அது ரொம்ப சென்சிட்டிவான பொருள் என்று எச்சரிக்க முன்பே பொன்னம்பலத்தின் கை தட்டுப்பட்டு அந்த உபகரணம் மேசையிலிருந்து சரிந்து தரையில் விழுந்தது. சடார் என்ற சத்தத்துடன் அந்த விலை உயர்ந்த பொருள் சிதறி உடைந்தது. அறைக்குள் ஒரு நிமிடம் மயான அமைதி நிலவியது. தீபக்கின் கண்கள் அப்படியே நிலைத்து போயின. 1 வருட உழைப்பு, கார்த்திகாவின் படிப்புக்காக அவன் கண்ட கனவு எல்லாம் ஒரு நொடியில் சிதைந்து கிடப்பதைக் கண்டு அவனது இதயம் துடித்தது. பொன்னம்பலமோ பதற்றமாக, ஐயோ ஐயோ தெரியாம பட்டுடுச்சிப்பா, இது என்ன இவ்வளவு லேசாயிருக்கு என்று வழக்கம் போல தன் அறியாமையை நியாயப்படுத்த பார்க்க, இத்தனை காலம் அடக்கி வைத்திருந்த தீபக்கின் பொறுமை அன்று சுக்கு நூறாக உடைந்தது. உடைந்த உபகரணத்தை சிதறி கிடப்பதை பார்த்த தீபக்கிற்கு தலை கேறிய கோபம் வார்த்தைகளாய் வெடித்தது. கையையும் காலையும் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க தெரியாதா? வயசாயிடுச்சுன்னா ஒரு ஓரமாக ஒதுங்கி இருக்கணும்னு கூட தெரியாதா? ஏன் இப்படி என்ன கஷ்டப்படுத்துறீங்க என்று ஆவேசமாக கத்தினான். கார்த்திகாவோ பதறிப்போய் குறுக்கே ஓடி வந்தாள். என்னங்க நீங்க அப்பாவை பார்த்து என்ன வார்த்தை பேசுறீங்க என்று அவனை கண்டிக்க, கோபத்தின் உச்சியிலிருந்த தீபக் நிலை மறந்து, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாதானே அதோட அருமை தெரியும் என்று ஒரு வார்த்தையை தவறாக விட்டுவிட்டான். அந்த வார்த்தை பொன்னம்பலத்தின் நெஞ்சில் ஈட்டியாய் இறங்கியது. அவரது முகம் அப்படியே சுருங்கி போனது. ஒரு கசப்பான புன்னகையுடன், ஆமாம் மாப்பிள்ள, என்னை மன்னிச்சிடுங்க, நான் பண்ணது தப்பு தான். கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாதான் பணத்தோட அருமை தெரியும். 1 வருஷமாக வேலைக்கு போகாமல் இங்கே தண்டமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன்ல, அதான் பணத்தோட அருமை என்னன்னு எனக்கு தெரியல. மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள, மன்னிச்சிடுங்க என்று அவர் கைகூப்பி கேட்டபோது தீபக் அதிர்ந்து போனான். தான் சொன்ன வார்த்தை எவ்வளவு பெரிய காயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை உணர்ந்த தீபக் பதற்றமாக, என்னம்மாமா என்ன சொல்கிறீங்க? நான் இதை உடைச்சதுக்காக பேசினா நீங்கள் சாப்பாட்டில் கொண்டு போய் நிறுத்துறீங்க என்றான். ஆனால் பொன்னம்பலமோ தன் பிடிவாதத்தை விடவில்லை. உண்மைதானே மாப்பிள்ள, உழைக்காமல் சாப்பிட்டா இப்படித்தான் இருக்கும். விருந்தோம் மருந்தோம் 3 நாளைக்கு தான், அதுக்கு மேலே இருந்தால் கசக்கத்தானே செய்யும். நான் செஞ்சது தப்பு தான் என்று சொல்லிவிட்டு தலை குனிந்தபடி அங்கிருந்து நகரத் தொடங்கினார். அறைக்குள் ஒரு கனத்த மௌனம் சூழ்ந்தது. தீபக் தான் வாங்கி வந்த விலை உயர்ந்த பொருள் உடைந்ததை விட ஒரு தவறான வார்த்தையால் தன் மாமனாரின் மனதை உடைத்து விட்டோமே என்ற குற்ற உணர்ச்சியில் உறைந்து நின்றான். கார்த்திகாவோ ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவள் கண்கள் கலங்கி விம்மலை அடக்கி கொண்டு தன் சேலை தலைப்பால் வாயை பொத்தியபடி வேகமாக அறைக்குள் ஓடினாள். கதவு பலமாக சாத்தப்படும் சத்தம் அந்த வீட்டின் அமைதியை துண்டு துண்டாக உடைத்தது. பொன்னம்பலம் தள்ளாடியபடி மெல்ல வீட்டின் நிலையை தாண்டி வெளியே சென்றார். தண்டமாக உட்கார்ந்து சாப்பிடுகிறேன் என்று அவர் சொன்ன அந்த வார்த்தை தீபக்கின் காதுகளில் ரீங்காரமிட்டு கொண்டே இருந்தது. அவமானம் தாங்க முடியாமல் அவர் தலைகுனிந்து செல்வதை பார்க்கும்போது தீபக்கின் நெஞ்சு கனத்தது. தீபக் மட்டும் அந்த அறையின் நடுவில் சிலையாக நின்று கொண்டிருந்தான். காலடியில் சிதறி கிடக்கும் அந்த விலை உயர்ந்த உபகரணத்தின் துண்டுகள் இப்போது வெறும் குப்பையாக தெரிந்தன. அதை வாங்குவதற்காக அவன் பட்ட கஷ்டம், கண்ட கனவு எல்லாம் இப்போது ஒன்றுமில்லாதது போல் தோன்றியது. என்ன செய்து விட்டேன் என்று அவனது உள்மனம் அவனை கேள்வி கேட்டது. தன் அறிவு திறமையால் உலகையே வெல்ல நினைப்பவன் தன் நாவால் தன் சொந்த குடும்பத்தையே காயப்படுத்தி விட்டோமே என்ற குற்ற உணர்ச்சி அவனை வாட்டியது. ஒருபுறம் அழுது கொண்டிருக்கும் மனைவி, மறுபுறம் தன்மானத்தை சுமந்து கொண்டு வெளியேறி செல்லும் மாமனார். இத்தனை காலம் தான் காட்டிய பொறுமையும் நிதானமும் ஒரு நொடி ஆத்திரத்தில் காணாமல் போயிருந்தது. அந்த பெரிய அறையில் தீபக் இப்போது தனிமரமாக நின்றான். இழந்தது பணத்தையோ அல்லது ஒரு பொருளையோ அல்ல, குடும்பத்தின் நிம்மதியை என்று அவன் உணரத் தொடங்கினான். மணி இரவு 9 தாண்டியது. வெளியே சென்ற பொன்னம்பலம் இன்னும் வீடு திரும்பவில்லை. இருள் சூழ சூழ தீபக்கின் மனதிற்குள் பயம் கவ்வத் தொடங்கியது. என்னதான் கோபத்தில் பேசியிருந்தாலும் தன் மாமனார் எங்கே சென்றிருப்பார் என்ற கவலை அவனை வாட்டியது. பதற்றமாக சந்திரனுக்கு ஃபோன் செய்தான். டே சந்திரன், ஒரு சின்ன பிரச்சனைடா,
மாமனார் கோவிச்சுக்கிட்டு வெளியே போனவர் இன்னும் வரல. எங்கே போனார்னு தெரியலடா, கொஞ்சம் தேடி பார்க்குறியா என்று கேட்டான். உழை கார்த்திகாவின் நிலையோ இன்னும் மோசமாக இருந்தது. அழுது அழுது கண்கள் வீங்கி போய் வாசலுக்கும் அறைக்குமாக நடந்து கொண்டே இருந்தாள். அவளது ஒவ்வொரு அடியிலும் ஆத்திரமும் ஆற்றாமையும் கலந்திருந்தது. தீபக்கை பார்த்ததும் அவள் வெடித்தாள். எல்லாம் உங்களால தான். உங்களை நம்பித்தானே எங்கள் அப்பாவை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். அவர் பாட்டுக்கு தன்னோட ஊரில் சொத்து பத்தோட நிம்மதியாக இருந்தார். அவரை இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சு இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்களே, அவருக்கு இது தேவையா என்று கத்தினாள்.